இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:35. முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக கல்வி சாகரம், கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி. தொகுத்தளிப்பவர் ஷாக்கிர் முஹம்மது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே. கற்போருக்கும் கற்றுக் கொடுப்போருக்குமான களமாய், கல்விக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் கல்வி சாகரம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ்விற்கே, அல்ஹம்துலில்லாஹ். கற்பவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்களுக்குமான களமாய், கல்விக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் சஞ்சிகை நிகழ்ச்சியே கல்வி சாகரம். கற்பவர்களின் பல்துறைசார் திறன்களை விருத்தி செய்வதற்கான களம் இது. அவர்களின் குரல்களை அடையாளப்படுத்துகின்ற, திறமைகளை வலுப்படுத்துகின்ற இடம் இது. அத்தோடு கற்றுக் கொடுப்பவர்களின் கற்பித்தல் மற்றும் தொடர்பாடல் திறன்களை வலுப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் தளமாகவும் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான முயற்சி என்ற செய்தியோடு இந்த நிகழ்ச்சியின் முதல் அம்சத்திற்குள் செல்கின்றோம். நிகழ்ச்சியில் முதல் அம்சம் மாணவர் பக்கம். எனது அன்பின் மாணவர்களே, நாம் எவ்வளவு புத்திசாலித்தனமிக்க மாணவர்களாக இருந்தாலும், நம்முடைய திறமைகள், ஆற்றல்கள் அனைவரும் பாராட்டும் வகையில் அமைந்திருந்தாலும், எமது இலக்கில் அல்லது செயற்பாட்டில் நாம் எமது கவனத்தை சரியாக வைத்திருக்காவிட்டால் அதனால் பெரும் சவால்களும் இழப்புகளும் ஏற்படலாம். நம்முடைய முயற்சிகளுக்கும் வெற்றிகளுக்கும் இடையில் இருக்கின்ற பாலம் தான் கவனம். கவனம் என்பது ஓர் ஆற்றல். அந்த ஆற்றலை நாம் இழந்துவிட்டால் நமது வெற்றிகள் எம்மை விட்டு சென்றுவிடும் அல்லது தள்ளி போகும். இதனை நீங்கள் இலகுவில் புரிந்து கொள்ள ஒரு சிந்தனை கதை கூறுகிறார் கொழும்பு இந்து கல்லூரி தரம் 6 மாணவர் ஷாமில் ஷாக்கிர். நியூட்டன் இளமையிலிருந்தே படிப்பிலும் ஆராய்ச்சிகளிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். ஒரு நாள் அவர் தனது கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆய்வு குறிப்புகளை பாதுகாப்பாக வைத்திருக்கும் ஓர் அறையில் ஏதோ ஆராய்ச்சி ஒன்றில் மூழ்கி கிடந்தார். மிக முக்கியமான பரிசோதனை அது. அந்த பரிசோதனை கிட்டத்தட்ட முடிவடையும் நிலையில் இருந்தது. அதற்கான ஆய்வு குறிப்புகள் மற்றும் சமன்பாடுகள் அடங்கிய தாள்களை அங்கிருந்த மேசையில் அடுக்கி வைத்திருந்தார் நியூட்டன். நியூட்டன் தனது பரிசோதனையில் கவனம் செலுத்தி எழுதி கொண்டிருந்த போது அவரது செல்ல பிராணி மேசைக்கடியில் வந்து விளையாடி கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கு பிறகு நியூட்டன் ஏதோ ஒரு தேவைக்காக அந்த அறையை விட்டு வெளியேறினார். அவர் வெளியேறிய சில வினாடிகளில் அங்கு விளையாடி கொண்டிருந்த அவரின் செல்ல பிராணி அங்கிருந்த ஒரு மெழுகுவர்த்தியை தட்டிவிட்டது. அந்த மெழுகுவர்த்தி நேராக மேசை மீது இருந்த ஆய்வு குறிப்புகள் மீது விழுந்தது. நியூட்டனின் பல ஆண்டுகால உழைப்பின் பயனாக கிடைத்த அந்த ஆய்வு குறிப்புகள் தீப்பிடித்தன, முற்றாக எரிந்தன, சாம்பலாகின. வெளியே சென்றிருந்த நியூட்டன் அந்த அறைக்கு திரும்பினார். தனது பல வருட உழைப்பு ஒரே ஒரு தீ பொறியில் அழிந்து சாம்பலாக இருப்பதை கண்ட நியூட்டன் அதிர்ச்சி அடைந்தார். மனம் உடைந்தவராக சற்று நேரம் அங்கேயே அசைவற்று நின்றார். ஆனால் அவர் கோபப்படவில்லை. எரிந்த காகித குவியலையும் அருகில் விளையாடி கொண்டிருந்த தன் செல்ல பிராணியையும் மாறி மாறி பார்த்தார். பெருமூச்சுடன், டைமண்ட், நீ என்ன பெரிய தவறு செய்து விட்டாய் என்று உனக்கே தெரியவில்லை. உன்னால் எனக்கு ஏற்பட்ட இழப்பை நீ அறிய மாட்டாய் என்றார். அங்கு நடந்தது ஒரு விபத்து என்பதையும், அது அறிவியலில் தனக்கு ஏற்பட்ட மிக பெரிய இழப்பு என்பதையும், தனது ஒரு வினாடி கவனக்குறைவால் தனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் அவர் உணர்ந்தார். கவனமாக இருப்பதும் கவனத்தை கவனியாது விடுவதும் எத்தனை முக்கியமானது என்பதை நடந்த சம்பவம் அவருக்கு உணர்த்தி நின்றது. இருப்பினும் நியூட்டன் மீண்டும் தனது ஆராய்ச்சிகளை துவங்கி தன்னுடைய குறிப்புகளை விடாமுயற்சியுடன் மீட்டெடுத்தார். இறுதியில் உலகிற்கு மிக முக்கியமான அறிவியல் விதிகளை கொடுத்தார். எனது அன்பின் மாணவர்களே, நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும், திறமை மிக்கவராக இருந்தாலும், உங்களின் ஒரு வினாடி கவனச்சிதறல் உங்களது பல ஆண்டு உழைப்பை வீணாக்கலாம். அதனால் உங்கள் படிப்பு, எதிர்காலம், இலக்கு என்று வரும்போது அவற்றில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். கவனக்குறைவால் ஏதேனும் தவறு அல்லது பிழை நேர்ந்துவிட்டால் அதை நினைத்து வருத்தப்படுவதில் பயனில்லை. ஐசக் நியூட்டனை போல நடந்ததை ஒரு பாடமாக கருதி உடனடியாக உங்கள் பயத்தை மீண்டும் ஆரம்பித்து விடுங்கள். உங்கள் வெற்றியை நிச்சயம் வரவேற்க முடியும் என்ற செய்தியோடு நிகழ்ச்சியில் அடுத்த அம்சத்திற்குள் செல்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் சிந்தனையை பக்கம்.
மாணவர்களின் நடத்தை கோலங்களில் அல்லது அவர்களிடம் இருக்கும் பண்புகளில் பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. வீடு, குடும்பம், அயற்சூழல், உடல் மற்றும் உளவியல் என அதன் பட்டியல் நீண்டது. உங்களின் நண்பர்கள் உங்களின் பிரதிபலிப்பு என்கிறது மேற்கத்தைய சிந்தனை ஒன்று. நல்ல நண்பர்கள் உங்களது எதிர்காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவார்கள், சிறப்பானதாக உருவாக்குவார்கள். அந்த வகையில் நண்பர்களின் வட்டமும் மாணவரின் நற்பண்புகளும் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனை பக்கத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் பேராதனை பல்கலைக்கழக மெயில் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி முஃபீசால் அபுபக்கர் அவர்கள். அன்புள்ள மாணவர்களே, நண்பர்களின் வட்டமும் மாணவரின் நட்பண்புகளும் என்ற விடயத்தை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஒரு மாணவரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துவது எது என்று கேட்டால், சாதாரணமாக நாங்கள் பெற்றோர், ஆசிரியர்கள் என்று பதில் சொல்கின்றோம். ஆனால் அதற்கு சமமாக சில நேரங்களில் அதைவிட அதிகமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது நண்பர்களின் வட்டமாகும். அதாவது மாணவர்களின் வாழ்க்கையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணமாக இந்த நண்பர்கள் வட்டம் காணப்படுகின்றது. குறிப்பாக மாணவர் பருவம் என்பது அவர்களுடைய ஆளுமை எனப்படும் பர்சனாலிட்டியை உருவாக்குகின்ற ஒரு காலமாக அமைகின்றது. நல்லது, கெட்டது, சரி, தவறு, நியாயம், அநியாயம் ஆகியவற்றை மாணவர்கள் உணரத் தொடங்கும் தருணமாக இது இருக்கின்றது. இந்த நிலையில் மாணவர்களுடன் நாள் முழுவதும் பயணம் செய்பவர்கள் யார் என நாங்கள் பார்த்தால் அது நண்பர்கள் தான். உண்மையில் நல்ல நண்பர்களாக இருந்தால் மாணவர்களின் நட்பண்புகள் இயல்பாக வளர்கின்றன. நேர்மை, ஒழுக்கம், வெறுப்புணர்வு, அதே போன்று பொறுப்புணர்வு போன்ற பல விடயங்களில் அவர்கள் செல்வாக்கு செலுத்துகின்றனர். இன்னும் பரிவு, ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு வகையான பண்புகள் வகுப்பறைக்கு வெளியே நண்பர்களுடன் பழகும் போதுதான் அவை ஆழமாக பேருண்டுகின்றன. குறிப்பாக நண்பர்கள் ஒரு மாணவனுக்கு அவர்கள் படிப்பை மதிக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் மாணவனும் படிப்பை மதிக்க கற்றுக்கொள்கின்றார். அதே போன்று நேரத்தை சரியாக பயன்படுத்தும் நண்பர்கள் இருந்தால் காலத்தின் மதிப்பை அவர்கள் உணர்கின்றனர். பிறரை மதிக்கும் நண்பர்கள் இருந்தால் சமூகம், மரியாதை எனப்படும் சோஷியல் ரெஸ்பெக்ட் அவர்களிடம் வளர்கின்றது. அதே நேரத்தில் தவறான நண்பர்களின் வட்டம் மாணவர்களை தவறான பாதைக்கு இட்டு செல்லும் அபாயமும் காணப்படுகின்றது. குறிப்பாக அலட்சியம், சோம்பல், ஒழுக்கமின்மை, வன்முறை, போதைப்பொருள் பழக்கம் போன்ற பல்வேறு விடயங்கள் நண்பர்களின் தவறான தாக்கத்தினால் தான் மாணவர்களிடம் உருவாகின்றன என உளவியல் மற்றும் சமூக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இதனால் தான் நம் முன்னோர் அழகாக சொன்னார்கள், நல்லார் இணக்கம் நலன் தரும், தீயார் இணக்கம் தீங்கு தரும் என்று குறிப்பிட்டார்கள். எனவேதான் மாணவர்களாகிய நீங்கள் நண்பர்களை தெரிவு செய்வதென்பது ஒரு சிறிய விஷயமாக கருதக்கூடாது. மாறாக அது உங்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முடிவாக காணப்படுகின்றது. உங்களை உயர்த்தும் நண்பர்களோடு நீங்கள் இருங்கள். உங்கள் இலட்சியங்கள் எனப்படும் கோல்ஸ்களை மதிக்கும் நண்பர்களோடு நட்பு கொள்ளுங்கள். பெற்றோர்களும் ஆசிரியர்களுக்கும் இதில் மிகவும் முக்கிய பொறுப்பு இருக்கின்றது. மாணவர்களை கண்காணிப்பதை விட அவர்களை புரிந்து கொள்ளும் சூழலை உருவாக்க வேண்டும். குறிப்பாக நண்பர்கள் பற்றி பேசுவதற்கும் சந்தேகங்களை பகிர்வதற்கும் மாணவர்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இந்த வகையில் நான் குறிப்பிடுவது நண்பர்கள் தான் உண்மையில் மாணவர்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கின்றார்கள். அதே போன்று வாழ்க்கையில் உள்ள நட்பண்புகளை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். நட்பண்புகள் தான் மாணவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றுகின்றன. எனவேதான் நல்ல நண்பர்கள், நல்ல மாணவர், நல்ல சமுதாயம் என்பது ஒன்றோடு ஒன்றிணைந்த ஒரு சங்கிலியாக காணப்படுகின்றது. இவ்வாறு இந்த சங்கிலியின் ஊடாகத்தான் மாணவர்கள் தங்களது வாழ்வை கட்டமைக்க வேண்டும். இளமை காலத்தில் அவர்கள் தமது சுற்றுச்சூழல், அதே போன்று பாடசாலை, சமூகம், உறவினர் என்ற சார்ந்த தொகுதிகளில் இருந்துதான் அவர்கள் தமது நண்பர்களை தெரிவு செய்கின்றார்கள். தம்மோடு ஒத்துப்போகக்கூடிய தன்மை, அதே போன்று தமது உணர்வுகளை மதிக்கக்கூடிய பண்பு, அதே போன்று தமது ஆர்வங்களை பகிர்ந்து கொள்கின்ற விடயங்களூடாகத்தான் மாணவர்கள் நண்பர்களை தீர்மானிக்கின்றார்கள். எனவேதான் பாடசாலை சூழலில் உள்ள ஆசிரியர்கள், வீட்டு சூழலில் உள்ள பெற்றோர், சமூக சூழலில் உள்ள உறவினர்கள், சமய மற்றும் ஏனைய நிறுவனங்களின் அமைப்புகளின் தலைவர்களும் மாணவர்கள் தமது நண்பர்களை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்றார்கள். அந்த வகையில் மாணவர்கள் தமது நண்பர்களின் ஊடாகத்தான் புதிய உலகத்தையும் புதிய வாழ்வையும் கட்டமைத்துக் கொள்கின்றார்கள். எனவேதான் நட்பு வட்டங்களை தீர்மானிப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அது மாணவர்கள் தமது வாழ்க்கையின் ஆரம்ப படிக்கட்டுகளை உருவாக்குகின்ற ஒரு விடயம் என்பதால் அவர்கள் அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
கற்போருக்கான களமாய், கற்றுக் கொடுப்போருக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி சுமந்து வரும் அடுத்த அம்சம் ஆசிரியர் பக்கம். பாடங்களை கற்பிக்கும் போது ஆசிரியர்கள் என்ற வகையில் நாம் பல்வேறு கற்பித்தல் நுட்பங்களையும் சாதனங்களையும் பயன்படுத்துவோம். பல்வேறு விடயங்களில் கவனம் செலுத்துவோம். மாணவர்களின் சிறந்த தேர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்வோம். அந்த வகையில் கட்டாய பாடமான தமிழ் பாடத்தினை நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக எவ்வாறு கற்பிக்கலாம் என்பதை இன்றைய ஆசிரியர் பக்கத்தில் எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் திருக்கோவில் ஆசிரியர் வாண்மை விருத்தி நிலையத்தின் விரிவுரையாளர் ரஃபியுஸ் மௌலானா அவர்கள். ஆசிரியர் பக்கத்தில் உங்களை சந்திக்கின்றோம். கட்டாய பாடமான தமிழ் மொழி பாடத்தினை நவீன தொழில்நுட்பங்களை கையாண்டு எவ்வாறு இலகுவாக மாணவர்களுக்கு கற்பிக்கலாம். இன்றைய வேகமான உலகில் தொழில்நுட்பம் கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நம்முடைய மாணவர்கள் இன்று டிஜிட்டல் தலைமுறை என அழைக்கப்படுகிறார்கள். அவர்களின் கற்றல் ஆர்வத்தையும் கவனத்தையும் ஈர்க்க நாம் பழைய முறைகளுக்கு மேலாக புதிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ் மொழி என்பது நம்முடைய பாரம்பரியம், பண்பாடு, அடையாளம் ஆகியவற்றின் பிரதிபலிப்பாகும். ஆனால் அதை மாணவர்களுக்கு சுவாரஸ்யமாகவும் செயல்பாடான முறையிலும் கற்பிக்க வேண்டுமானால் தொழில்நுட்பம் நம்முடைய சிறந்த நண்பனாக மாறுகிறது. தொழில்நுட்பத்தின் தேவையும் அதன் முக்கியத்துவமும் பற்றி நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் பழைய முறையில் ஆசிரியர் பேச மாணவர் கேட்பார் என்ற ஒரே வழிமுறை இருந்தது. ஆனால் இன்று மாணவர்கள் காண்பதன் மூலம், கேட்பதன் மூலம், செயல்படுத்துவதன் மூலம் சிறப்பாக கற்றுக்கொள்கிறார்கள். நவீன தொழில்நுட்பம் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது, சுய கற்றல் திறனை வளர்க்கிறது, தமிழ் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக, மாணவர் தமிழ் கவிதையை ஒரு வீடியோ வடிவில் காணும் போது அதன் உணர்வையும் இசையையும் நேரடியாக உணர முடிகிறது. இலக்கண பாடங்களை அனிமேஷன் அல்லது விளையாட்டு வடிவில் கற்றுக்கொள்வது அவர்கள் நினைவில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடியதாக அமைகின்றது. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கின்ற நேரத்தில் நாங்கள் முதலாவதாக ஸ்மார்ட் போர்ட், தமிழ் எழுத்துக்கள், சொற்கள், வாக்கியங்கள், கவிதைகள் ஆகியவற்றை நிறமுள்ள படங்கள், வீடியோக்கள் மூலம் விளக்கலாம். மாணவர்கள் நேரடியாக ஸ்மார்ட் போர்டில் எழுதலாம், விளையாடலாம். இரண்டாவது, டிஜிட்டல் பாட புத்தகங்கள், புக்ஸ். தமிழ் பாடங்கள் மொபைல், டேப்லெட் மூலம் வாசிக்கலாம். ஒரு சொல் மீது கிளிக் செய்தால் அதன் பொருள், உச்சரிப்பு, உதாரணம் உடனே கிடைக்கும். மூன்றாவது, மல்டிமீடியா. கவிதைகளை வீடியோ பாடல் வடிவில், இலக்கிய கதைகள், கார்ட்டூன், அனிமேஷன் வடிவில், இலக்கண பாடங்களை வினாடி வினா விளையாட்டுகளாக மாற்றலாம். ஆன்லைன் கல்வி தளங்கள், யூடியூப், தமிழ் விஜுவல் அகாடமி, கல்வி டிவி போன்ற தளங்கள் மூலம் தமிழ் கற்பித்தலை விரிவாக்கலாம். ஆசிரியர் தம் சொந்த வீடியோ பாடங்கள் தயாரித்து மாணவர்களுக்கு பகிரலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AIN சாட்போட்ஸ், தமிழ் எழுத்துப்பிழை திருத்தம், அர்த்த விளக்கம் போன்றவற்றை AI உதவியுடன் கற்றுக்கொள்ளலாம். மாணவர்கள் தமிழ் வினாக்களுக்கு பதில் அளிக்கும் தமிழ் போர்ட் ஒன்றை உருவாக்கலாம். ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, AR, VR அடுத்து நாங்கள் ஆறாவதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் வரலாற்று இடங்களை, உதாரணமாக மதுரை, தஞ்சை, சங்ககால பண்டைய நகரங்கள் மெய்நிகர் சுற்றுலா வடிவில் மாணவர்களுக்கு காட்டலாம். இது மாணவர்களுக்கு அனுபவ கல்வி அளிக்கும். கற்பித்தல் முறைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் பிளிப் கிளாஸ் ரூம், மாறிய வகுப்பு முறை. மாணவர்கள் வீட்டில் வீடியோ வழியாக பாடத்தை கற்றுக்கொண்டு வகுப்பில் அதை விவாதிக்கலாம். விளையாட்டு வழி கற்பித்தல், கஹூட், குவிசிஸ் போன்ற செயலிகள் மூலம் தமிழ் வினாடி வினா போட்டிகள் நடாத்தலாம். ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், திட்ட அடிப்படையிலான கற்றல். ஒரு தமிழ் கவிஞரை பற்றி பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் தயாரிக்கவும் போன்ற பணிகள் மாணவர்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை ஊட்டக்கூடியதாக அமையும். கொலபரேட்டிவ் லேர்னிங், கூட்டு கற்றல். கூகுள் டாக்ஸ் அல்லது பெடல்ட் மூலம் குழுவாக ஒரு தமிழ் கட்டுரை எழுதலாம். நவீன கற்பித்தல் மூலம் கிடைக்கின்ற நன்மைகள் பற்றி நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் மாணவர்களின் தமிழ் பேச்சு திறன், எழுதும் திறன் மேம்படும். சுய கற்றல் பழக்கம் உருவாகும். ஆசிரியர் கற்பித்தலில் நேரமும் முயற்சியும் சுருங்கும். தமிழ் பாடம் படிக்க வேண்டிய பாடமாக அல்ல, அனுபவிக்க வேண்டிய பாடமாக அது மாறும்.
அதே நேரத்தில் நவீன தொழில்நுட்பங்களை நாங்கள் கையாளுகின்ற நேரத்தில் பல சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க நேரிடலாம். அந்த சவால்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பது பற்றி நாங்கள் அடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சவால்களை பார்க்கின்ற நேரத்தில் இணைய வசதி இல்லாமல் காணலாம், தொழில்நுட்ப அறிவின்மை, கருவிகளின் குறைபாடு. இதற்கான தீர்வுகளாக ஆசிரியர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி அளிக்க வேண்டும், பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஏற்படுத்த வேண்டும், இலவச கல்வி பயன்பாடுகள் ஃப்ரீ ஆப்ஸ் பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டும். தமிழ் ஒரு பண்டைய மொழி என்றாலும் அதை கற்பிக்கும் வழிகள் நவீனமாக இருக்க வேண்டும். நவீன தொழில்நுட்பம் என்பது தமிழ் மொழியை உயிர்ப்புடன் சுவாரஸ்யமாக மாணவர் மையமாக கற்பிக்க உதவும் ஒரு பாலமாகும். தமிழ் கற்பித்தல் நவீன தொழில்நுட்பம் இணைந்தால் மொழி மட்டுமல்ல, அனுபவமும் கற்றுக் கொடுக்கலாம். நவீன தொழில்நுட்பம் ஆசிரியரின் இடத்தை பிடிக்காது, ஆனால் ஒரு சிறந்த ஆசிரியரின் கையில் அது அற்புதங்களை செய்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் தேடலின் பக்கம். ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் திறமைகள் இருக்கின்றன. அவற்றை சரியாக இனங்கண்டு பயிற்சிகளையும் வழங்கி உரிய வழிகாட்டுதல்களை வழங்கும் போது மாணவர்கள் தம் திறமைகளை வளர்த்துக் கொள்வார்கள், வலுப்படுத்திக் கொள்வார்கள், தங்களுக்கென்ற தனித்ததொரு அடையாளத்தையும் உருவாக்கிக் கொள்வார்கள். அந்த வகையில் மாணவர்களின் திறமைகளை அடையாளப்படுத்துகின்ற தேடலின் பக்கம் இன்று பேருவளை மாலிகாஹென ஜெம்ரிஃபாய் ஹாஜியார் வித்யாலயம் மாணவி ஹிஸ்மா முசம்மிலின் கவிதை ஆற்றலை அடையாளப்படுத்துகிறது. ஜாஹிலியா நெஞ்சம் கரைந்த தைரியம், அறிவை இழந்து இறைவனை மறந்து அநாகரீக பழக்க வழக்கங்களில் மூழ்கியிருந்த காலம் அது ஜாஹிலியா காலம். அறிவிலி என்று அழைத்தாலும் அறம் அறியாது என்றாலும் அச்சம் கற்றதில்லை அவர்கள், அழிவை மயக்கமாய் வாழ்ந்தார்கள். வாக்கு கொடுத்தால் வாளாகிப் பறந்தது, வெறும் பார்வையே சண்டையை துவங்கியது. விருந்து என்பது பெருமிதம் கொண்டது, விரோதம் என்றால் இரக்கமே இல்லை. அறியாமை இருள் நிறைந்து அரேபிய சமூகமே சீர்குலைந்து, கபீலா என்றும் ஷுஅப் என்றும் பல்வேறு குழுக்களாக பிரிந்து, அடிக்கடி மோதல்களும் அடுத்தவரோடு சண்டை சச்சரவுகளும், அயராது உழைத்து உழைப்பை எஜமானருக்கு அர்ப்பணிக்கும் அடிமைகள், சுதந்திரமற்றவர்கள். அறியாமையில் மூழ்கியிருந்திடினும் அறிவுடையானை மதிக்கும் பண்பு. கவி இலக்கியம் படைத்த கவிஞனை கூடி விழா எடுத்து மகிழ்ந்தனர். ஆண்டுதோறும் நடைபெறும் ஆர்வமூட்டும் கவிதை போட்டிகள், வெற்றி வாகை சூடும் கவிதை காபாவின் சுவர்களில் தொங்கும் தங்கத்தில். கொடிய பாவம் என்றாலும் கெடுதிக்காக தம் குழந்தையை கொலை செய்து விடுவது கெட்டித்தனம் என நினைப்பர். கல்விச்சாகரம் சஞ்சிக நிகழ்ச்சியின் இறுதி அம்சம் அறிவுரை பக்கம். எனது அன்பின் மாணவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு திறந்த புத்தகம். அதன் பக்கங்களை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது நம்முடைய சிந்தனையும் ஆற்றலுமே. ஒரு விதை நிலத்தில் விழும்போது அது உடனே மரமாக மாறுவதில்லை. அது முளைத்து வளர பயன் தர சூரியன், மழை, மண், நேரம் இவை அனைத்தும் அவசியம். அதேபோல் மாணவர் ஒருவரின் சிந்தனை விதை வளர்வதற்கு அறிவு, அனுபவம் மற்றும் நேர்மறை மனப்பாங்கு என்பன அவசியம். சிந்தனை என்பது மனிதனின் மிகப்பெரிய சொத்து. நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒருவர் என்னால் முடியும் என்று சிந்தித்தால் அவர் ஏற்கனவே வெற்றியின் பாதையில் நிற்கிறார். அவர் என்னால் முடியாது என்று நினைத்தால் தோல்வி அவரை எதிர்பார்த்து காத்திருக்கும். மாணவர்களே, ஒவ்வொருவரும் தனித்துவமான ஆற்றல் கொண்டவர்கள். அதை வெளிக்கொணர்வதே கல்வியின் நோக்கம். பாடங்கள், விளையாட்டு, கலை, சமூக சேவை இவற்றில் ஏதாவது ஒன்றில் ஒவ்வொருவருக்கும் திறமை இருக்கிறது. நம்முள் ஆற்றல் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் நாம் செய்யும் செயற்பாடுகளில் ஆர்வம் ஏற்படுவதுதான் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். சிந்தனையும் ஆற்றலும் இணைந்தால்தான் வெற்றி உங்களை இலகுவாக வந்தடையும் என்பதே உலக அனுபவம். சிந்தனை மற்றும் ஆற்றலை வளர்க்க தினமும் ஒரு நல்ல புத்தகம் வாசியுங்கள். அது உங்கள் சிந்தனையை விரிவுபடுத்தும். தோல்வியை ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் இம்முறை தோல்வியடைந்தேன் என்பதற்கு பதில் நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். நல்லவர்களுடன் மாத்திரம் பழகுங்கள். உங்களின் இந்த பண்பு உங்களை சிறந்தவர்களாக அடையாளப்படுத்தும். உங்களுக்குள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்று நான் இன்னும் சிறப்பாக
சுகமாக இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். நன்றி உணர்வை மன அமைதிக்கான மூலதனம். நல்ல சிந்தனை நல்ல செயலை உருவாக்கம். நல்ல செயல் நல்ல மனிதரை உருவாக்கம். நல்ல மனிதனால் நல்ல உலகை உருவாக்க முடியும் என்ற செய்தியுடன் இன்றைய கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் குரல் தந்த வளவாளர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றொரு கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்விச்சாகரம் கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொகுத்தளித்தவர் ஷாகிர் முகமது. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்பஹான் ஷாஃப்தீன்.